கிச்சன்ல லைட் ஆன் பண்ணும்போது காலைல 6:30 மணி 7 மணிக்குள்ள லஞ்ச் பேக் பண்ணி எல்லா வேலையும் கம்ப்ளீட்டா முடிச்சாதான் அடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் லோகியை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். அதுலயும் நான் செய்யற பணியார லிஸ்ட்ல இன்னைக்கு புதுசா பீட்ரூட் பணியாரம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுக்கு இந்த பீட்ரூட்டை அரைச்சு சேர்க்காம இந்த மாதிரி துருவி சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது. இது கூடவே குட்டியா கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஆனா நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா லோகி சாப்பிடும்போது வாயில மாட்டுச்சுன்னா அப்புறம் நமக்கு தான் வம்பு. அதுக்கப்புறமா கொஞ்சமா ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து இட்லி மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் என்ன, நம்ம ஆயுதத்தை எடுத்து அடுப்புல வச்சு ஒவ்வொரு பணியாரமா அழகா ஊத்தி எடுத்தாச்சு. அது பாக்குறதுக்கும் அழகா இருந்து சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருந்தது. ஆனா ஆரம்பத்துல இந்த பணியாரத்தை விரும்பி சாப்பிட்ட பையன் இப்ப பணியாரம்னு பார்த்தாலே 10 அடிக்கு தெரிச்சு ஓடுறான். அது என்ன கதையோ எனக்கு தெரியல. ஆனாலும் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சமாளிச்சு ஊட்டி விட்டுருவேன். அவன் வேணான்னு சொல்றான், நம்ம ஸ்கிப் பண்ணோம்னா அப்புறம் நமக்கு தான் வம்பா போயிடும். வாரத்தில் ஒரு நாள் பணியாரம்னு முடிவு பண்ணி வச்சது ஷெடியூலே மாத்தி அதுக்கு ஆப்ஷனா வேற ஏதாவது யோசிச்சுக்கிட்டு கிடக்க வேண்டியதா இருக்கும். எதுக்கு இந்த வம்பு? அப்புறம் நேற்று ஆடி 18 இல்லையா, என்னோட சொந்த ஊரான அழகர் கோயில் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண. ஒரு மாதிரி மனசே பாரமா இருந்தது. சரி ஓகே, இங்க முருகன் கோயில் கீழே ஒரு கருப்பணசாமி கோயில் இருக்கு, அங்க போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு லோகி ஸ்கூல் விட்டு வந்தோன்னா 2 பேரும் போய் சூப்பரா சாமி கும்பிட்டுட்டு மலையோட வீடு வந்து சேர்ந்தோம். பை.